கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது இஸ் a bridge between you and God. கடவுளையும் உங்களை இணைக்கிற ஒரு பாலம் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. இந்த கருத்து தெரியுமா? You can go across. நீங்க எளிதில அக்கறை சேரலாம். அலைகள் இல்லை, சமுத்திரம் இல்லை, சூறாவளி இல்லை, புயல் காற்று இல்லை. நடந்த அந்த புயல் காற்றில எவ்வளவு இப்படி கரை சேர்க்கிறார்கள் பாருங்களேன். இந்த வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கரை சேர்க்கிறாங்க. அவனை இடுப்புல, தோளில, தலையில கயிறு கட்டி இத்தனை புதிய புதிய சாதனங்களை வைத்து அவர்கள் கரை சேர்க்கிறார்கள். ஆனால் இவரோடு வாழும் போது உங்களை ஈஸியா கரை சேர்ப்பார். பக்தன் பாடினார், கரை சேர்க்கும் துணையவரை. ஒரு ஈஸி அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இல்லையோ உங்கள் பாலம் துண்டிக்கப்பட்டது. இன்னைக்கு பாக்குறோமே டிவியில, இந்த பாலம் துண்டிக்கப்பட்டது. மழையினாலே, வெள்ளத்தினாலே பல தூரம் நடந்து போகணும். என்னைக்கு அந்த பாலம் துண்டிக்கப்படுகிறதோ அங்கே போய் சேர போலாம். மாற்று வழிகள், தொலைதூர பிரயாணங்கள், அலைச்சல், வேதனை, கண்ணீர். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துக்குள் வாழும் போது ஈஸி லைஃப். யூ வில் ரீச் தி டெஸ்டினேஷன். நீ போகிற இடத்துக்கு நீ போய் சேருவாய். இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர்கள் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை உடைந்து போன ஒரு பாலம் போல, கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை ஒரு மேம்பாலம் போல. சில மேம்பாலம் சென்னையில பல கிலோமீட்டர் தூரம் போகுது, பல கிலோமீட்டர் தூரம், பல்லாவரம், பல இடங்களில். அப்படியானால் அது மேம்பாலம் மட்டும் இல்லை என்றால் சிக்கி தவிக்கும். நம்ம பார்க்கிறோம், சென்னை மாநகரத்துல ஒரு சிக்னலை கடப்பதற்கு பல மணி நேரங்கள் ஆகுது. காரணம் என்று அங்க பிரிட்ஜ் இல்லை. தேவன் சொல்கிறார், ஐ எம் தி பிரிட்ஜ், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஐ வில் டேக் யூ ஆன் தி அதர் ஷோர். உன்னை அக்கறைக்கு நான் கொண்டு போவேன். முதலாக சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை பாவம், மரணம். திரையில் பாருங்கள், தேவன் கிருபை. இத்தனை எதிர்மறையான வார்த்தை. பாவம் மரணத்தை தருகிறது, தேவன் கிருபைகளை தருகிறார். தேவன் வரங்களை தருகிறார், தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதை வரிசைப்படுத்துகிறேன். கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தமிழகத்துல உண்டான, உண்டாகும், உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். என்னை கேட்டுக்கொண்டு வந்த தேவ பிள்ளையே, உண்டாகும். It will come unto you. It will manifest in your life. ஜீவனை நீ பார்ப்பாய். நித்திய